அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஆனால் எந்த மனிதனும் தான் செய்த தீய செயல்களின் காரணமாக துன்பத்தால் பீடிக்கப்படாமல் இருக்க இந்த குர்ஆனை கொண்டு நல்லுரை கூறிக்கொண்டே இருப்பீராக. அப்படி பீடிக்கப்பட்டால் அல்லாஹ்விடமிருந்து அவனுக்கு பாதுகாப்பளித்து உதவி புரிபவரோ பரிந்துரை செய்பவரோ எவரும் இருக்க மாட்டார்கள். மேலும் தம் கைவசத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் ஈடாக செலுத்தி அதிலிருந்து விடுபட நாடினாலும் அதுவும் அவனிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், உபதேசம் செய்யுங்க. அப்படி உபதேசம் செய்கிறவங்க ஏற்றுக்கல அப்படின்னா அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறான். என்ன கொடுக்குறான், அவ்வளோ நான் ஆள் வச்சு அட்வைஸ் பண்ணி ஆயத்தை இறக்கி ரசூலை அனுப்பி ரசூலோட உம்மத்தையும் தாவா செய்ய வச்சு உங்கள்கிட்ட நான் உபதேசத்தை கொண்டு வந்து உங்களுக்கு அறிவை கொடுத்து உங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு சான்றுகளையும் நான் ஏற்படுத்தி கொடுத்து நீங்கள் இந்த இடத்துல சிந்திக்காமல் வந்தீங்க அப்படின்னா உலகமே கதின்னு இருந்து அதிலே மூழ்கி போய் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மறுமையில் நீங்கள் உலகத்தில் சம்பாதிச்ச எவ்வளோ செல்வத்தையும் நீங்கள் உலகத்தில் சம்பாதிக்கிறதுக்கு பின்னாடி தான் எல்லோரும் ஓடிட்டுருக்குறாங்க. அதிகம் சம்பாதிக்கணும், அதிகம் சம்பாதிக்கணும், பெரிய செல்வந்தர் ஆகணும், பெரிய ஒரு வீடு இருந்தால் 4 ஆக்கணும், 4 40 ஆக்கணும், இப்படியே காணணுங்காட்டி போயிட்டே இருக்கிறீங்க. அப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா மறுமை நாள் வரும். அந்த நாள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கு தரடியாக இருப்போம். யாரெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துக்கோ, எனக்கு இந்த பனிஷ்மெண்ட்லேருந்து விட்டுரு அப்படிமா. அந்த பனிஷ்மெண்ட் எப்படிப்பட்டது இருக்குன்னு நல்லா சொல்கிறான் பாரு. ஏனெனில் அவர்கள் தாம் சம்பாதித்த தீவினைகளின் காரணமாக பீடிக்கப்பட்டிருந்தார்கள். சத்தியத்தை அவர்கள் நிராகரித்து கொண்டிருந்த காரணத்தினால் நன்கு கொதிக்கும் நீரும் துன்புறுத்தும் வேதனையும் தான் அவர்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஏனெனில் அவர்கள் தாம் சம்பாதித்த தீவினைகளின் காரணமாக பீடிக்கப்பட்டிருந்தார்கள்.